வணக்கம் நண்பர்களே. திமுக கட்சியில் அந்த தேர்தல் பணிக்குழுவில் ஆதவ அர்ஜுனா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு டீம் கூட. அப்போ நடந்த சில வேலைகளை இவர் ஆதவ அர்ஜுனாவுடைய மைத்துனர், அதாவது அவருடைய மனைவியுடைய சகோதரர் அண்ணன், அவர் ஒரு நேர்காணலில் சொல்கிறார், திமுகவில் ஆதவ அர்ஜுனா என்ன வேலை செஞ்சார், எப்படி தந்திரமாக செயல்பட்டார்ங்கிறத சொல்கிறாரு. அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும், அப்டேட் பண்ண முடியும். சரி, ஆதவ அர்ஜுனா திமுகவில் ஒரு தேர்தல் பணிக்குழு, அந்த தேர்தல் வியூகம் வகுக்கிறது, அந்த மாதிரி இப்போ டீமில் வந்து இவர் ஒரு இதாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போது ஸ்டாலினுக்கும் சபரீசனுக்கும் இடையிலே கருத்து மோதல்களை ஏற்பட செய்து இந்த கட்சியை கபலீகரம் செய்து விட வேண்டும், அல்லது பார்ட்டியை நம்மளே எடுத்துடணும். ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட சண்டை மூட்டி விட்டால் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வீக் ஆவாங்க. நாம் யாரோ ஒருத்தர் சைடு யார் பலமாக இருக்காங்களோ அவங்க சைடில் போய் நம்ம ஒட்டிக்கிட்டு அப்படியே அந்த கட்சியில் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் செயல்பட்டதாக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஒரு நேர்காணலில் தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் சொல்கிறார். திமுகவை அவர் கைப்பற்ற நினைத்தார். அதே மாதிரி தான் விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் அவர் குழப்பங்களை ஏற்படுத்தி கைப்பற்ற நினைத்தார். இவ்வளவு ஏன், மார்ட்டின் குடும்பத்திலேயே இப்போ அந்த நேர்காணல் கொடுத்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இவருக்கும் மார்ட்டினுக்கும், அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி அந்த கம்பெனியவே கைப்பற்ற நினைத்தார் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை வெளிப்படையாக சொல்லுகிறார். யார்? சார்லஸ் மார்ட்டின் மகன்தான் இதையெல்லாம் சொல்கிறார். ஆதவ அர்ஜுனா, இதுக்கு முன்னாடி என்னுடைய பதிவுகளை போட்டிருக்கேன், ஒரு அமைதிப்பட அமாவாசை அப்படிங்கிற கேரக்டர், அந்த படத்தில் வர்ற அமைதிப்படை படத்தில் வர்ற அமாவாசை கேரக்டர் மாதிரி தன்னுடைய சுயநலனுக்காக யாரையும் பலி கொடுப்பார் என்ற கேரக்டர். அவரை நாங்கள் தெரியாமல் விசாரிக்காமல், அவருடைய பின்னணி விசாரிக்காமல் பெண் கொடுத்துட்டோம், இவர் தங்கச்சியை கட்டி கொடுத்த சொல்கிறார், அதை கொடுத்துட்டோம், அவர் கேரக்டர் எங்களுக்கு முதல்ல நாங்கள் விசாரிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு இப்போ வருத்தப்படுறாங்க. ஏன்னா அது லவ் மேரேஜ். அதனால் இவங்க அதிகமாக விசாரிச்சதும் பிரயோஜனம் இல்லை. விசாரிச்சிருந்தாலுமே இதுதான் நடந்திருக்கும், கல்யாணம் தான் நடந்திருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட. ஏன்னா இட்ஸ் அ லவ் பாண்டட் அப்படிங்கிறப்போ ஒரு காதல் பிணைப்பில் இருப்பவங்களை போய் இவங்க பெரிய குடும்பம் அப்படி போய் தடால் பண்ணியிருக்க முடியாது. ஆக மொத்தம் திமுகவை அபகரிக்க நினைத்தவருக்கு இப்போ விசிகாவை இந்த மாதிரி குழப்பம் ஒன்று பண்ண நினைத்தவருக்கு தாவேகாவில் எவ்வளோ நேரம் ஆகும் அவர் இது பண்ணுறதுக்கு? அவரும் தயாராக தான் இருக்கிறார், தாவேகாவை கைப்பற்றுவார். தொடர்ந்து சேனல் பாருங்கள்.